என்ன மீனியா? இப்படி ஒரு படம் எடுத்துருவோம். ஐஸ் போட்டிருக்கீங்களா? பரவாயில்ல. எல்லா சாமியும் கூப்பிடுற இல்லையா? முத வியாபாரமா? முரலா? இப்போ இங்கே பனங்காட்டு பகுதியில் பெரும்பாலும் மீன் சமையல் தானேக்கா? மீன் கருவாடு வாங்கலாம். கடல் பக்கம் இருக்கிறதுனால. இது என்ன விலைக்கா? இது வந்து 450. 450ங்களா? என்ன கருவாடுக்கா அது? ஊர கருவாடு. இன்னைக்கு என்ன சாப்பாடுண்ணே? காலை சாப்பாடா? காலை சாப்பாடு கஞ்சி கருவாடு பொரியல். கஞ்சி கருவாடு பொரியலா? பெரும்பாலும் என்ன மாதிரியான சாப்பாடு முறைகள்லாம் இங்கே இருக்குண்ணே? காலையில் பெரும்பாலும் 80% எல்லாருமே கஞ்சி தான் சாப்பிடுவோம். காலையில் கஞ்சி தான் சாப்பிடுவோம். மத்தியானம் சோறு, குழம்பு வச்சு சோறு. மத்தியானம் கஞ்சி, கருவாடு பொரியல், கத்திரிக்காய் பொரியல், ஏதாவது இதுக்கு அந்த தான் காலையில். ஏன்னா காலையில் கஞ்சி தண்ணி ஊற்றி கஞ்சி சாப்பிட்டு போனால் தான் இந்த உடம்புக்கு எங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆமாம். இப்போ இந்த அரிசி இருக்குல்லண்ணே, இதுதான் அந்த மட்டை அரிசியா? இதுதான் அந்த மட்டை அரிசி. இதுதான் அந்த மட்டை அரிசி. இதுதான் அந்த மட்டை அரிசி. இது வந்து வெள்ளை அரிசி மாதிரி இருக்காது? வெள்ளை அரிசி மாதிரி இருக்காது. இது வெள்ளை மாதிரி. இது நல்லா பசி தாங்கும். பசி தாங்கும். அதனால பெரும்பாலும் எல்லாருமே பணையத்தில் வந்து பனைச்சீர டயத்தில் வந்து எல்லா குடும்பங்களுக்கும் 80% இந்த அரிசியாக வச்சுருப்பாங்க. இது வந்து பரு அரிசி. பரு அரிசி. முழுங்கிறதுக்கு கஷ்டமாக இருக்காதா? அது கஷ்டமாக தான் இருக்கும். முழுங்கிறத பார்த்தோம்னு சொன்னால் உடம்பு தெம்ப பார்க்க முடியாதுல்ல. ஆமாம், முழுங்குற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. நம்ம உடம்பு தெம்பத்தானே பார்க்கணும். உடம்பு தெம்பு இருந்தால் பனைச்ச முடியும். இப்போ இந்த அரிசி சாப்பாட்டுக்குண்ணே என்னென்ன குழம்புலாம் ரொம்ப பொருத்தமாக இருக்கும்? அதிகபட்சம் மீன் குழம்பு தான். அதிகபட்சம் மீன் குழம்பு தான் அந்த அரிசிக்கு வந்து நல்லாயிருக்கும். மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, இந்த 2 குழம்பு. மட்டன் காரமாக இருக்கணும். காரமாக இருக்கணும். எந்த பொருள் இந்த அரிசிக்கு வந்து எந்த ஒரு குழம்பு வச்சாலும் கொஞ்சம் காரமாக இருக்கணும். காரமாக இருக்கா இந்த 3 தான். மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, மட்டன் குழம்பு. இது 3லேயும் தான் கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்க்கலாம். அதனால அந்த 3 தான் அந்த சோத்துக்கு வந்து நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ நம்ம இந்த பனங்காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நிறைய வந்து விஷப்பூச்சிகள் அதிகமாக இருக்கும்லண்ணே? கட்டாயம் இருக்குது. இப்போ இங்கே தங்கியிருந்து இந்த பனை தொழில் செய்யக்கூடிய மக்கள் அதிகமாக சந்திக்கக்கூடிய பிரச்சனை விஷப்பூச்சிகள். அதில் ஒன்று, அதாவது நாங்கள் இப்போ சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை விஷப்பூச்சிகளும் ஒன்று. ஆமாம், விஷப்பூச்சிகள் வந்து நைட்டு 6 மணி 7 மணி ஆகிட்டுருந்துச்சுன்னா லைட்லாம் போனோம்னு சொன்னால் கீழே கிடக்கும். அது கடிக்கிறதும் உண்டு. கடிச்சிச்சுன்னா எங்களுக்கு உடனடியாக மருந்து கிடையாது.
நாங்கள் இப்போ ஆஸ்பத்திரி தான் கொண்டு போகணும், ஆஸ்பத்திரி தான் போகணும். அப்படி ஆஸ்பத்திரியில் காப்பாற்ற முடியாமல் விஷப்பூச்சிகள் கடிச்சு இறந்த ஆட்களும் இருக்குது, சமீபத்தில் இறந்த ஆட்களும் இருக்குது. என்ன செய்கிறது, எல்லாத்தையும் தாண்டி தான் நாங்கள் தொழில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் கவர்மெண்ட்டு எந்த ஒரு, அதாவது பொதுவாகவே கவர்மெண்ட் வந்து எல்லா தொழிலுக்கும் ஒரு நிவாரண நிதி கொடுக்குது. எங்கள் தொழிலுக்கு மட்டும் கவர்மெண்ட், எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே அதை தேட மாட்டேங்குது. ஆனால் இங்கே விஷப்பூச்சிகள்னாக்கா பாம்பு தவிர்த்து வேறு என்னென்னலாம் இருக்கு? தேளு தான் அதிகமான முறையில் இங்கே பனைகளில் இருக்கும். என்ன தேளெலாம் கடிச்சிச்சின்னு சொன்னால் ஒரு 2 நாளைக்கு பனை சீவ முடியாது. அந்த மாதிரி ஒரு கொடுமையான விஷம் உள்ளது. பார்க்கத்தான் சிறுசு, ஒரு கடுமையான விஷம் உள்ளது தேளு. என்ன அதுக்கு அடுத்தாக்கில் பாம்பு தான். என்ன பாம்புலாம் கடிச்சிச்சின்னு சொன்னால் உடனே ஆஸ்பத்திரி போகணும். இங்கேருந்து 7 கிலோமீட்டர் நாங்கள் ஆஸ்பத்திரி போகணுன்னா சாயல்வடி தான் போகணும். வேறு பக்கத்தில் எங்களுக்கு எங்கிட்டும் ஆஸ்பத்திரி கிடையாது, சாயல்வடி தான் போகணும். இதுக்கு இடையில் பெரிய பாம்புகள்லாம் கடிச்சிட்டிங்கன்னா 7 கிலோமீட்டருக்கு போகும்னால உயிர் போகிற தருவாயும் இருக்குது. சாயல்வடியில் பார்க்க முடியலன்னா ராம்நாடு தான் கூப்பிட்டு போவாங்க. என்ன இங்கேருந்து ராம்நாடு போகணுச்சுன்னா 1.5 மணி நேரம் ஆகும் ட்ராவலிங். அந்த 1.5 மணி நேரத்துக்குலாம் உயிர் போனாலும் போயிடும், சொல்ல முடியாது. அப்போல்லாம் ஒரு கட்டான சூழ்நிலை தான் இந்த தொழிலெலாம் பண்ண மாதிரி இருக்குது. தொழிலை விட்டால் எங்களுக்கு வேறு வழியும் கிடையாது. 6 மாதம் நாங்கள் தொழில் கட்டாயம் பண்ணி தான் ஆகணும். என்ன இப்போ அதுக்கான எல்லார்ட்டையுமே வந்து இந்த விஷக்கடிகளுக்குன்னு எதுவும் மருந்து தற்காலிகமாக எங்கிட்ட இல்லை. எந்த மருந்தும் கிடையாது. எந்த மருந்தும் கிடையாது. அது அப்படியே அரசாங்கத்திலிருந்து நீங்கள் கேட்டு வாங்கி வச்சுக்கலாம்ல? வச்சுக்கலாம். அரசாங்கத்தில் நாங்கள் பலமுறை கோரிக்கைலாம் பண்ணியிருக்கோம். இப்படி எங்களுக்கு ஒரு இதெல்லாம் இருக்குது, இவ்வளோ ஒரு கடுமையான தொழில் பண்ணுறோம், இவ்வளோ ஒரு கடுமையான ஆபத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு எத்தனையோ முறைகளில் எடுத்து கூறியிருக்கோம். ஏன்னா அவங்க பாப்புன்னு சொல்லி அந்த செவி சாய்ச்சி அதை கேட்குறோம். உங்களை மாதிரி இந்த பனங்காட்டு பகுதியில் வாழக்கூடிய ஆயிரக்கணக்கான பனைமர தொழிலாளர்களும் இந்த விஷக்கடியை வந்து கண்டிப்பாக எதிர்கொள்ளணும். ஆமாம், கட்டாயம். அதெல்லாம் மீண்டு தான் நாங்கள் இந்த தொழில் பண்ணணும். அதெல்லாம் எதிர்கொள்ளணும். தற்காலிகமான ஒரு பாதுகாப்பு மருந்துகளும் எதுவுமே கிடையாது. தற்காலிக பாதுகாப்பு மருந்து ஆஸ்பத்திரி தான். இப்போ ஆஸ்பத்திரி போகிறதுக்கே நீங்கள் காட்டுக்குள்ளேருந்து நடந்து வர்றதுக்கே ரொம்ப தூரம் ஆகும். ஆமாம், அதுதான் சொல்கிறேன்ல. சாயல்வடி போனால் 7 கிலோமீட்டரு. அதை விட்டு சாயல்வடியை தாண்டி இங்கே பார்க்க முடியலன்னு சொன்னாங்கன்னா ராம்நாடு தான் போகணும். ராம்நாடு தான் அனுப்புவாங்க. ராம்நாடு போனா 1.5 மணி நேரம் ட்ராவலிங்கு. பஸ்ஸில் போனாலும் 1.5 மணி நேரம் ஆகும். இதுக்கு இடையில நல்லதாகும் கெட்டதாகும் சொல்ல முடியாது. இப்போ விஷப்பூச்சிகள்லாம் என்னென்ன மாதிரியான பாம்புகள்லாம் இந்த காட்டுக்குள்ளே இருக்குது? எல்லா பாம்பும் உலகத்தில் என்ன பாம்பு இருக்கோ அத்தனை பாம்பு தான் அங்கே இருக்குது. ஆமாம், விரசங்கட்டையிலேருந்து நல்ல பூச்சிலேருந்து சாரப்பாம்புலேருந்து எல்லா பாம்புகளும் இருக்குங்க. பனை மரத்துலாம் ஏறுமா? பனை மரத்தில் ஏற பாம்பு இருக்குது, பனை மரத்தில் ஏறுற பாம்பு இருக்குது. பனையிலேருந்தே நாங்கள் எத்தனை பாம்பு அடிச்சிருக்கோம். பனை அறுக்கும் போதே பனையிலேருந்து அடிச்சிருக்கோம். பனையில் ஏறுற பாம்புலாம் இருக்குது. ஆமாம், ஆனால் அதிகமான பாம்புகள் ஏன்னா காடுகள் இருக்கிறதுனால அதிகமான பாம்புகள் நடமாட்டம் உண்டு. ஏன்னா நாங்கள் பனை இருக்கிற ஓலை எல்லாத்தையுமே ஒரு கூட்டமாக போடுவோம். அந்த கூட்டம் வந்து 6 மாதம் கழிச்சு தான் அதை எடுப்போம். அதுக்கு தங்குறதுக்கு தோதான இடங்கள் அது. அந்த ஓலை மரங்கள் வந்து அதுக்கு ஓலை செத்தைகள் வந்து அதுக்கு தோதான இடங்கள். அதனால அது தங்குறக்கான இடம் அது. அதை நாங்கள் வெளியாக்கவும் முடியாது. அதை கண்டா தான் நாங்கள் அடிக்க முடியும். காங்காமல் அது எங்களை நைட்டு கடிச்சிச்சுன்னா கடிச்சது. அவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலை தான். அனைத்தையும் தாண்டித்தான் அந்த தொழில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆமாம், இதை விட்டால் கிட்டத்தட்ட தென் மாவட்டங்களில் எடுத்துக்கிட்டா குறிப்பாக ஒரு 5 மாவட்டம், ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, நெல்லை, விருதுநகர், இந்த 5 மாவட்டம் தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 60% பனைத்தொழிலை நம்பி 60% குடும்பங்கள் இருக்குது. வேறு இந்த தொழிலே இல்லாமல் இந்த பனைத்தொழிலை நம்பியே 60% குடும்பங்கள் இருக்குது தென் மாவட்டங்களில். என்ன ஆனால் தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட எப்படி போனாலும் ஒரு 25 எம்எல்ஏங்கிறது இது சட்டமன்றத்துக்கு போகிறாங்க. யாருமே அதை பற்றி எடுத்து உரைக்கல. காரணம் என்னன்னு சொன்னால் இதுக்குன்னு ஒரு லாக்கா கிடையாது, ஒரு மந்திரி கிடையாது. இதுக்கு ஒரு லாக்கா ஒரு மந்திரி இருந்தால் கட்டாயம் இங்கே உள்ள நடவடிக்கை எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு அங்கே சட்டமன்றத்தில் சேர்ப்பாங்க. அதுக்கு ஒரு நிவாரண நிதி கட்டாயம் கிடைக்கும். நீங்கள் எதிர்கொள்கிற வாழ்க்கை பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் அவங்களுக்குலாம் தெரியலை. அது இங்கே உள்ளதை கொண்டு போய் இங்கே எடுத்து இங்கே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அங்கே ஆள் இல்லை. அதுக்கு தான் நாங்கள் பலமுறை சொல்கிறோம், எங்களுக்குன்னு ஒரு லாக்கா ஒதுக்கு, ஒரு மந்திரியை போடு. இங்கே உள்ள நிறைய குறைகள்லாம் சட்டமன்றத்துக்கு கொண்டு வருவாங்க. அதாவது முதலமைச்சர் மேலே நாங்கள் குறைவே சொல்லலை. இங்கே இருந்து குறைகள் அங்கே போய் சேர்ந்தா தான் அவர் அதுக்குண்டான நடவடிக்கை எடுப்பார். இப்போது விவசாயத்துக்குன்னு ஒரு மந்திரி இருக்காங்க. இங்கே ஒரு விவசாயம் மழை பெய்யலை அப்படின்னு சொன்னால் இங்கே உள்ள விவசாயத்தில் மந்திரி இங்கேருந்து எடுத்து போய் சட்டமன்றத்தில் சொல்லுவாங்க. இதுவும் ஒரு விவசாயம் தானே? விவசாயம் தான். அதுதான் சொல்கிறேன். அதுக்குன்னு ஒரு பால்துறை அமைச்சர் இருக்காப்புல, விவசாயத்துறை அமைச்சர் இருக்காப்புல, மீன்வளத்துறை அமைச்சர் இருக்காப்புல. இங்கே என்னென்ன நடக்கும், அவங்களுக்கு என்ன நடக்கும் அத்தனை எடுத்துக்கொண்டு சேர்க்கறதுக்கு மந்திரி இருக்கான். ஆனால் எங்களுக்குன்னு ஒரு லாக்கா இல்லை, ஒரு மந்திரி இல்லை. அதைத்தான் நாங்கள் கேட்கோம். எங்களுக்குன்னு ஒன்று ஒதுக்கு, ஒரு மந்திரியை ஒதுக்கு. அவங்க உள்ள குறைகளை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு சட்டமன்றத்தில் சேர்ப்பாங்க. முதலமைச்சர் அதை பார்ப்பாரு. இப்படியான மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அரசாங்கத்துக்கு தெரியல.